ஃப்ரண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். சி.வி. சண்முகம் அணியில இருக்கிற 30 எம்எல்ஏக்கள் பதவி இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமி போட்ட பிச்சை. சொந்த மாவட்டத்திலே உங்களால ஜெயிக்க முடியல, நீங்களா வந்து எங்களை எதிர்க்கிறீங்களா? நீங்க யாருங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது? நான் நினைக்கணுங்க, நீங்களா வந்து சொன்னாலாம் நடக்காது, நான் தாவேகாவை ஆதரவு கொடுக்க மாட்டேன், நம்பிக்கை வாக்கெடுப்புல அவங்கள தோக்கடிப்பேன் அப்படின்னு சீறி பாய்ந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கொடுத்த இந்த விஷயத்துல இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே தான் திட்டி இருக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இப்ப சி.வி. சண்முகம் உண்மையான அதிமுகவா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகாரம் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா எஸ்.பி. வேலுமணி சட்டமன்ற குழு தலைவர் இந்த பக்கம் சொல்றாங்க, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவர் சொல்றாங்க. யாரோட கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் எடுத்துப்பாரு அப்படின்னா, அத்தாரிட்டி பவர் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அவர் தான் பொதுச் செயலாளர். எஸ்.பி. வேலுமணி இதை ஒத்துக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அவர் பொதுக்குழு கூட்டணும், விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்கு. சோ இப்ப அதிமுக அப்படின்ற கட்சி இவர்கிட்ட தான் இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள வேணா நீங்க 30 பேர் எம்எல்ஏவா இருந்து ஆட்டி படைக்கலாம், வெளியே வந்தா அதிமுக அப்படின்ற கட்சி நான் தான். சோ இப்போ சொல்ல முடியாது, எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய பதவியை பறிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு, இவங்களை கட்சி விட்டு நீக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த விதத்திலே இவங்களை பாதிக்காதுன்னு வச்சுங்களேன். இந்த 30 எம்எல்ஏக்கள் போனாலும் கட்சி தாவல் சட்டம் இவங்க மேல வராது. ஏன்னா 3ல் 2 பங்கு போறாங்க அப்படின்னா. ஆனா அதிமுகவா போறாங்களா, இல்ல அதிமுகவில இருந்து விலகி போறாங்களா அப்படின்றதா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சாட்டையை எடுத்துட்டார் சி.வி. சண்முக அணியை சுழட்டி அடிக்கிறதுக்கு அப்படின்னா. எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகன்ற மோதல் ரொம்ப முட்டி வெடிச்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறார் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.